அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல மாலை பொழுதிற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து இம்மட்டும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் தந்தீர், கிருபையை தந்தீர். இப்பொழுதும் நாங்கள் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான நேரத்திலும் நாம் இந்த லெந்து நாட்களிலே சிந்திக்கிறபடி தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். அப்போ இந்த இடத்துல தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தர் தமது வழியை நமக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய சந்தேகமும் கேள்வியும் நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆண்டவருடைய வழி என்ன, அவர் எனக்கு என்ன வழி வைத்திருக்கிறார், நாம் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளும் அடைபட்டது போல இருக்கிற சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 25ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த சங்கீதம் தாவீது தன் நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் பாதுகாப்பையும் மன்னிப்பையும் அவன் வேண்டி விண்ணப்பிக்கிறது போல இந்த சங்கீதம் இருக்கிறது. பாதுகாப்பு, மன்னிப்பு, அதே போல ஆண்டவருடைய வழி நடத்துதல் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் இந்த சங்கீதத்தில் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே போல தன்னுடைய கடந்த கால பாவங்களை கர்த்தர் மன்னித்து, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன், ஆகவே நீர் இதன் விளைவாக என்னுடைய எதிரிகளுக்கும் என்னுடைய சத்துருக்களுக்கும் நீர் என்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இது ஒருவேளை அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடின பொழுது பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது சவுலுக்கு பயந்து தாவீது ஓடின பொழுது பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவனுடைய நெருக்கடி வேளையிலே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சங்கீதமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் எபிரேய மொழியில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதமானது ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எபிரேய எழுத்தை வைத்து எழுதப்பட்டிருந்ததா. ஆகவே அது எதுக்காக அப்படி எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி அதை பாடுறதுக்கு வசதியாக
ஒவ்வொரு எழுத்து, அதாவது தமிழில் சொல்ல போனால் அ ஆ இன்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி எபிரேய எழுத்தில் ஒவ்வொரு எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் தாவீது எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இவ்வளவு அருமையான ஒரு சங்கீதத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஆண்டவர் எனக்கு வழியை போதிக்கிறவர் என்ற அந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு கேள்வி, யாருக்கையா ஆண்டவர் வழியை கற்றுக் கொடுப்பார்? இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன தெரியுமா? சும்மா எல்லாரும் போயிட்டு ஆண்டவரை எனக்கு வழியை காண்பீங்க, வழியை காட்டுங்க அப்படின்னா காட்ட மாட்டார். அதற்கு சில தகுதிகள் வேண்டும். முதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார். யாருக்கு வழியை சொல்லித்தரார் தெரியுங்களா? முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ அவனுக்கு தான் கர்த்தர் வழியை போதிப்பார், எல்லாருக்கும் கற்றுத்தர மாட்டார். அப்போ முதல் தகுதி என்ன? நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இது நிறைய நேரங்களில் நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு சிலர் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அவங்கள வளர்த்து எடுக்கும்போது சொல்லுவாங்க, பொய் சொன்னின்னு ஆண்டவர் ஒன்று அடிச்சிருவார், அப்புறம் கோயிலுக்கு ஒழுங்காக வரலன்னா உனக்கு ஆண்டவர் தண்டிப்பார், அந்த வாரம் முழுசும் உனக்கு நிறைய தீங்கான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்வாங்க. எங்கேயாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுன்னா அவ்வளோதான் உன் வாழ்க்கை நாசமாக போகும் அப்படின்வாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எதுக்காக கர்த்தருக்கு பயப்படுகிறோம் தெரியுமா? அவர் என்னை அடிச்சிருவார், அவர் என்னை சபிச்சிருவார், அவர் எனக்கு தீங்கு செஞ்சிருவார், அவர் என் வாழ்க்கையை நாசமாக்கிடுவார். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? வேதத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க 22:12. பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அப்படின்னா, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுறவங்க தான். அல்லேலூயா. அப்போ எனக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று சொல்ற ஆட்கள் தான் கர்த்தருக்கு வேணும். இன்னைக்கு நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க இல்ல, இந்த உலகத்துல நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க, நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க, நிறைய பலசாலிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கல. ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வந்து அதை நம்ம முன்னெடுத்து செய்வோமானாலே கர்த்தர் சொல்வார், நீ எனக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு அவனை கொன்று போடல, ஆனா பலியிடுவதற்கு அவனை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அதுக்கே கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க சித்தம் செய்ய நான் ஆயத்தம். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பாருங்க. ஏசாயாவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவரும் பாருங்க, இந்த ஏசாயாவை குறித்து நீங்க வேதத்துல அந்த முதல் 6 அதிகாரங்களை நீங்க படிச்சீங்கன்னா அவரு ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் பார்க்கிறவங்களெல்லாம் பார்த்து ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆமா, தீர்க்க தரிசனம் யாருக்கு? அடுத்தவங்களுக்கு தான். இல்ல, நிறைய ஊழியக்காரங்களுடைய பிரசங்கம் யாருக்கு தெரியுமா? அடுத்தவங்களுக்கு தான். இல்ல, ஒருத்தர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் பாஸ்டர். பக்கத்து வீட்டு கோழி ஒன்று எதேச்சா உள்ளே வந்துடுச்சு. கோழியை பிடிச்சி கோழி கூண்டில் கவிழ்த்துட்டு அவங்க வீட்டம்மாவை கூப்பிட்டு சொன்னாரம்மா, பக்கத்து வீட்டு கோழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிச்சு, ஆராதனை முடிச்சுட்டு வருவேன், ரொம்ப டயர்டாக இருக்கும், பசியாக இருக்கும்,
நல்லா அடிச்சு குழம்பு வச்சு சூப்பராக செஞ்சு வை, வந்ததும் சாப்பிடணும் அப்படின்ட்டு இவர் வந்துட்டார். இந்த அம்மாவும் அந்த கோழியை மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆராதனையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிறனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக, அடுத்தவன் பொருளை நீ இச்சித்தீனா உனக்கு சாபம், அப்படி இப்படின்னு பயங்கரமா, திருடக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளை இச்சிக்க கூடாது அப்படின்னு பயங்கர பிரசங்கம். அதில் தொடப்பட்ட முதல் ஆள் யார் தெரியுமா? பாஸ்டர் அம்மா தான். அவங்க என்ன பண்ணாங்க, வந்ததும் ஐயோ ஆண்டவரே, பக்கத்து வீட்டு கோழியை நான் திருடி அப்படியே மூடி வச்சிருக்கிறேனே, கொஞ்சம் தவறி இருந்தா நான் குழம்பாக்கி இருப்பேன் ஆண்டவரே, என்னை காப்பாத்திட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா போட்டு கோழியை திறந்து விட்டாங்க. இப்போ கறி இல்லை, ரசமும் கூட்டம் வச்சுட்டாங்க. பாஸ்டர் ஆராதனை முடிச்சுட்டு வந்தார், சீக்கிரமா கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு உட்கார்ந்தார். எதிரில் பார்த்தா ரசமும் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. இவரும் காத்து இருக்கிறாரு, சரி கோழிக்கறி வரும், இந்த அம்மா வறுவலாக வச்சுட்டாங்க போல இருக்குது, கோழிக்கறி வரும்னு பார்த்தா வரல. எங்கம்மா கோழி அப்படின்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணீங்க தெரியுமா, அடுத்தவன் பொருளை இச்சிக்காத, திருடாத அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என் மனசு குத்து குத்துன்னு குத்துச்சியா, வந்ததும் முதல் வேறையா கோழியை அவுத்து விட்டுட்டேன். அவர் சொன்னார், அடி பைத்தியக்காரி, பிரசங்கம்லாம் அங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறது தான், உனக்கும் எனக்கும் கிடையாது, இப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்ய நான் ஆயத்தம். அது எல்லாரும் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தால் வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இன்னொரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அல்லேலூயா. யாரு? நிதானமா நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, 2வது ஒரு காரியத்தை சொல்லுது. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னா, யாரெல்லாம் நிதானமா நடக்கிறாங்களோ, நிதானமா இருக்கிறாங்களோ, தெளிவாய் யோசித்து தெளிவாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்படி இல்லை, ஏடா கூடமா என்ன நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன், எப்படியும் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தா வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை என்ன பண்ணுகிறானா, அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்? நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பதற்றமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. கிறிஸ்தவங்க ஒரு நாள் நான் பதறி போய் பேசிட்டையா சொல்லாதீங்க. பைபிள் சொல்லுது, பதறி போய் பேசுறேன்னு சொல்லாத, தெரியாம பேசிட்டேன்னு சொல்லாத. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. நான் விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன் செய்தேன்னு சொல்லக்கூடாது, அது பாவம். அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, ஆண்டவரே இதை நான் பேசலாமா, ஆண்டவரே இப்போ இங்க நான் போகலாமா, நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ஆண்டவருடைய ஒத்தாசையோடு காரியங்களை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ இன்னைக்கு நம்ம வழிகளை யோசித்து பார்க்கணும். நான் நிதானமாக நடக்கிறேனா இல்லை பதறி போய் நடக்கிறேனா, நான் நிதானமாக பேசுகிறேனா இல்லை பதறி போய் பேசுகிறேனா. கோபம் வந்துட்டா ஒரு சிலருக்கு யோசிக்க தெரியாது இல்லை, கோபத்தில் பேசுவாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, கோபம் வந்த உடனே கொஞ்சம் அமைதியாயிடுங்க. அல்லேலூயா. கோபம் சொர்ன்னு ஏறும்போது என்ன பண்ணிடணும், அந்த நேரத்தில் வாயை திறக்கவே கூடாது. காரணம் என்ன தெரியுமா, கோபத்தில் நீ என்ன பேசினாலும் அது வேதனையாக தான் மாறும். ஆகவே கோபம் வரும்போது என்ன பண்ணுங்க, ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அவர் தண்ணி பாட்டில் எடுத்து வாயில் ஊற்றி அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டார். அந்த குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி போகிற வரைக்கும் அவர் அந்த தண்ணியை குடிக்கல, வாயிலே வச்சிருந்தாரு. அப்புறம் அப்படி கடந்து போன பிறகு அதை கொப்பளிச்சு கீழே துப்பிட்டார். ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்கார்ந்தவர் கேட்டார், என்ன சார் வாயில் தண்ணி இவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்களே, எதுவும் வைத்தியமானார். அவர் சொன்னார், ஆமாங்க வைத்தியம்தான்னார். என்ன வைத்தியம் அப்படின்னா, இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பசங்க பஸ்ஸில் ஏறினானுங்கன்னா ஊருப்பட்ட கலட்டா பண்ணுவானுங்க. நமக்கு டென்ஷன் தாங்காமல் ஏதாவது வாயை விட்டோன்னா அவனுங்க கிட்ட பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அதனால நான் வாயை திறக்காமல் இருக்கணுன்றதுக்காக
ஒரு மடக்கு தண்ணியை அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். அவன் என்ன பண்ணாலும் நம்ம பேசி அவன் திருந்த போகிறதில்ல. ஆகவே நம்மளை நாமளே திருத்திக்கணும்னு இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் சாருன்னார். வாய் திறக்காமல் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது நிதானம் தேவை. அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அடுத்தது சொல்லுகிறது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அடுத்தது சொல்லுது, யார் கர்த்தருக்கு பயப்படுறவங்க? தீமையை விட்டு விலகுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுதோ அதை எல்லாவற்றையும் ஒதுக்கி விட வேண்டியது நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறவுடைய கடமை. எனக்கு அதையெல்லாம் செஞ்சுட்டு நானும் கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்லக்கூடாது. தீமையை செஞ்சுட்டு நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்ல முடியாது. சண்டை போட்டுட்டு நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொன்னீங்கன்னா அது பொய். கோபப்பட்டுட்டு வீட்டில் கலடா பண்ணிட்டு வந்து ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிறேன் அப்படின்னீங்கன்னா அது பொய். எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தீமையானதை செஞ்சுட்டு அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, தீமையை விட்டு விலகுகிறவன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:7 நாம் பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு நினைச்சிடாத. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி. நான் சொல்லுவேன், கடவுளுடைய ஞானத்தை சார்ந்து நிற்காத எந்த மனுஷனும் பைத்தியக்காரன் தான். அல்லேலூயா. நீ பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், எதுல இருந்தாலும் நீ கடவுளுக்கு பயப்படாம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாம போனீங்கன்னா நீ ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு மனிதன். நீ அந்த வேதம் வசனம் சொல்லுகிறது போல ஞானி என்று எண்ணினாலும் நீ பைத்தியக்காரன் தான். அப்போ பைபிள் நம்ம பார்த்து சொல்லுது, யாருக்கு ஆண்டவர் வழியை தெரிவிக்கிறார்? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யார் தீமையை விட்டு விலகுகிறார்களோ, யார் நிதானமாய் நடக்கிறார்களோ, யார் அவருக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வழியை கற்றுத்தருகிறார். ரெண்டாவது ஒருத்தருக்கு வழியை கற்றுத்தர்றார். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை வாசிங்க. 25:9. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ரெண்டாவது யாருக்கு வழியை கற்றுக் கொடுக்கிறார் தெரியுங்களா? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. அது யாரையா சாந்த குணம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி அதை வளர்த்து கொள்ளணும். சரியா? சும்மா சாந்த குணம் வந்துடாது. சாந்த குணம் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம தலை மேலே ஏறி நடந்தாலும், அல்லேலூயா, கலைவாணி சிரிக்கிறாங்க, அடப்போயா, தலை மேலே ஏறி நடந்தால் யார் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறது? காலை மிதித்தாலே நம்மளால் தாங்க முடியல, தலை மேலே ஏறி நடந்தால் எப்படி அப்படின்றீங்களா? இல்லை, தலை மேலே ஏறி நடந்தாலும் அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சாந்த குணம். அல்லேலூயா. அந்த சாந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க பாருங்க, இதுல இன்னும் சில விளக்கங்கள் சொல்றாங்க. சாந்த குணம் அப்படின்றதுக்கு ஹம்பிள், தாழ்மை உள்ளவர்கள். அடுத்தது சொல்லுகிறது டீச்சபிள். யாராவது இதை இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு சரியான வழியை கற்றுக்கொள்றாங்க பாருங்க, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அடுத்தது ஜபத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஜபத்தில் இருக்கிறவங்க சாந்த குணம் உள்ளவர்கள். எப்படியா எனக்கு அமைதி வரும்? அமைதி எப்படி வரும்? ஜபத்தில் இருக்கணும். என் பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டேன்னா நான் அமைதியாக இருப்பேன். உண்மைதானா? அந்த பிரச்சனையை நான் சுமக்க 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 ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது என்னால் முடியாது. ஆகவே நான் என்ன ஆயிடுறேன்? பதற்றம் ஆயிடுறேன். சாந்த குணம் போயிட்டு எனக்கு என்ன வருது? பேய் குணம் வந்துடுது. எல்லாரையும் போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கி, குடும்பத்தை ரெண்டாக்கி,
கேட்டா அது என்னமோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன். அந்த டென்ஷன்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ யாரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தாழ்மை, கற்றுக்கொள்ளுகிற எண்ணம், ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்திலே இருக்கிறவர்கள். அப்புறம் பாருங்க என்ன சொல்றது, இது ஒரு ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் அப்படின்னா ரொம்ப இனிமையான ஒரு பழக்க வழக்கம் நமக்கு தேவை. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ சாந்த குணமாக இருந்தால் பூமியை சுதந்தரிப்பாய். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 22லையும் அதை தான் நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தியாக இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புசித்து. நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்கே போனால் நாங்கள் போகும்போதே சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே போகும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, பூஸ்ட் கலெக்ட் கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் பூஸ்ட் கலெக்ட் கொடுத்தாங்க. இதை எடுத்துகிட்டு வந்தவன் யாருன்னா இந்த இன்னொரு சகோதரனோட சண்டை போட்டவன். இந்த சண்டை போட்டவன் இந்த பூஸ்ட்டை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த சண்டை போட்டு உட்கார்ந்துருந்தான் பாருங்க. அவன் சொன்னான், வேணாம் வேணாம், எனக்கு வேணாம், எடுத்துக்கடா. வேணாம். திரும்ப எடுத்துக்கடா. இல்லை வேணாம் வேணாம், எனக்கு வேணாம், நான் டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. கூட வந்தவனுங்க அமைதியாக இருந்தானுங்க, யாரும் வாய் திறக்கல. எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சொன்னானுங்க, டேய் டீ தானே குடிக்க மாட்டேன், பூஸ்ட் குடிப்பல்ல? ஆமாம் பூஸ்ட் குடிப்பேனே. நாங்கள் குடித்தது பூஸ்ட் தாண்டா. ஐயோ சொல்லியிருக்கலாம்ல. உடனே ஒருத்தன் சொல்கிறான், நீ கேட்குற மாதிரியா இருந்த, நீ எங்ககிட்ட சண்டை போட்டில் உட்காந்துருந்த, கோபத்தில் இருந்த, அதனால இன்னைக்கு நிறைய காரியங்களில் பைபிள் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புசித்து. தட்டு பறக்குதா வீட்டில்? நான் கேள்விப்பட்டேன், முடி இருந்துச்சான் சாப்பாட்டில், எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடலாம், தூக்கி அடிச்சாராம். என்ன முடியெல்லாம் போட்டு சமையல் பண்ணுறேன். அன்னைக்கு நைட்டு பட்னி. புசித்து திருப்தியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிற பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு இடத்துல சாப்பிட உட்காந்தோம், போன வாரம் தான். அவங்க பாஸ்ட்டுங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. போடும்போது ஒரு முடி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அம்மா உங்கள் சர்ச்சுக்கும் எங்களுக்கும் உறவு ரொம்ப வலுவாக இருக்கும் போல் இருக்குதும்மா, முடியெல்லாம் போட்டு சமையல் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஐயா சாரியான்னு அந்த முடியை எடுத்து போட்டாங்க. இவர் சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, உறவு நீடிக்கும். இது எப்படி இருக்குது? ஏதாவது கோபமாக சொல்லி, என்னம்மா இது கூட செய்ய தெரியாதா, இப்படி வச்சிருக்கிறியன்னா என்னமா ஆகும்? இன்னைக்கு நம்ம வார்த்தையும் நம்முடைய செயல்களும் நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் வழியை தெரிவிக்கிறார். சங்கீதம் 147:6 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 147:6, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். என்ன உயர்த்துகிறார்? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்களை. நான் கோபப்படுறதுனால பெரியவனாக முடியாது, நான் விட்டு கொடுக்கறதுனால நான் உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லி தருகிறது சாந்த குணமுள்ளவர்கள். மோசேயை பாருங்க, ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவன், அவரோட பேசினவன், நண்பனை போல ஆண்டவரோட பேசினானா. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவனை போல ஒருவனும் இல்லை. பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்த அவனை போல ஒருவனும் இல்லை. ஆனா அவருக்கு இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. என்னாகமம் 12:3 வசனத்துல, மோசே பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அதை பற்றி அப்படி யோசிக்கும் போது இப்படி யோசிச்சேன். அவன் வெளியே போகும்போது இறைச்சி இல்லை, எல்லாம் ஒரே லபலபலபலன்னு கத்துறாங்க. அவங்க கத்துற சத்தம், அவனுங்க திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் திருப்பி அவங்க கிட்ட ஒரு வார்த்தையும் பேசல. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஓன்னு அழுவான். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை வேதம் அப்படி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் நினைக்கிறேன் அப்படிதான் அழுதுருப்பா. என்ன ஆண்டவரே, என்னை இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களப்பா,
இந்த ஜனங்கள்லாம் என்ன திட்டுறாங்க, இவங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, என்னால் அது சகிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. அழுதுருப்பான்ல, அழுதுருப்பான். உடனே ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செஞ்சு மோசே வெளியே கொண்டு வந்துடுவார். அவன் எங்கேயும் பதற்றப்படலை. நல்லா கவனிங்க, மோசே எங்கேயுமே பதற்றப்படலை. ஒரே இடத்துல பதற்றப்பட்டான், அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கோபப்படாத அந்த மனுஷனையும் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கோபப்படுத்திட்டாங்க. அவன் அந்த மலை பக்கத்தில், கண்மலை பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, கலகக்காரரே இல்லை, அவன் அவ்வளோ கோபம் வந்துச்சு அவனுக்கு. என்ன ஆச்சு தெரியுமா? பாதிக்கப்பட்டது அவங்க இல்லை, அவங்க திருப்தியாக தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டான். ஆனால் இந்த மோசே பாதிக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துரு. சாந்த குணத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை கற்றுத்தருவார். சார், இப்போ கடகடன்னு ஒரு 3 வழியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இங்கே முதல்ல 25ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. முதல் வழி என்ன? உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். முதல்ல அந்த இடத்துல சொல்லப்படுகிற வழி என்ன தெரியுமா? சத்தியத்தின் வழி. அல்லேலூயா. சத்தியத்தின் வழி. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியை எனக்கு போதியும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த சத்திய வழி எப்படிப்பட்டது தெரியுமா? வேதத்தை நாம் வாசித்து அது எனக்கு சொல்லித் தருகிற வழியில நடக்கணும். அதுக்கு பேர் தான் சத்திய வழி. அல்லேலூயா. பைபிள் தெளிவா சொல்லுது. யோவான் 17:17 சொல்லுறாரு, உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அப்போ வசனம் என்கிற இந்த வழியில உங்களை என்னைய சீரான பாதையில் நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை எப்போ கற்றுக்கொள்ள முடியும்? 2 காரியம் சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படணும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். அந்த தெளிவோட வேதத்தை வாசிங்கன்னா இதில் இருக்கிற வழிகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 86ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தில், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை 86:11 இல்லைம்மா 86:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று அங்கே சொல். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அதே போல யோவான் 16:13 பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க. 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, அந்த சத்திய வழியை எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. அந்த சத்திய வழி யாரால போதிக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்படுகிறது. அந்த சத்திய வழி என்னது? சத்திய வசனம். அந்த வசனத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை வேணும். அல்லேலூயா. அப்படி இல்லாம நம்ம என்ன வேணாலும் பேசலாம் வசனத்தை வச்சு, ஆனால் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என் பின் சென்று வா சொன்னாரா? எங்கே சொன்னார்? அவர் எங்கேயாவது சொல்லிட்டு போட்டையா? எங்களையா கேட்குறேன்றீங்களா? எங்கே சொன்னார்? ஆமாம், வலையெல்லாம் விட்டுட்டு அவன் வர்றதுக்கு முன்னால் அவங்ககிட்ட சொல்கிறார், என்னை பின் சென்று வா அப்படின்னார். இதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார், எனக்கு பின் சென்று எப்படி? எனக்கு பின் சென்று அப்புறமா வா அப்படியே சொன்னார். வாயா என் பின்னாலன்னாரு. இந்த மாதிரி நிறைய விளக்கம் வரும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவு இல்லாமல் போகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, சத்திய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். 2வது ஒரு வழியை சொல்லுது. 9வது வசனத்தை வாசிங்க. 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவார். நியாய வழி. அல்லேலூயா. நியாய வழி, உரிமைகளை காக்கிற வழி. நியாய வழிக்கு என்ன அர்த்தம்? உரிமைகளை காக்கிற வழி, நடுநிலையான வழி, நேர்மையான வழி. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி நடத்துவாரா?
நேர்மையான வழியில நடத்துவார், நேரான வழியில நடத்துவார், உனக்கு உரிய நன்மைகளை உனக்கு தந்து நடத்துவார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்முடைய வழியில நமக்கு என்ன இல்லை, நியாயமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் புலம்புறாங்க இல்லை, நிறைய பேர் புலம்புறோம், எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல. நான் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த மெயின் ரோட்டில் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில் ஒரு 8-8:30 மணி டைம் இருக்கும். பயங்கர டிராஃபிக். அதாவது இங்கேருந்து அந்த பச்சைப்பா காலேஜ் நோக்கி போகிற வண்டிங்க நிறைய போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க லைனை விட்டு வெளியே வந்து அடுத்த எதிரில் வர்ற வண்டிங்களை பிளாக் பண்ணுற அளவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வர்றான். அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, நேராக கொண்டு வந்து ஒரு பைக்காரன் முன்னால் வண்டியை நிறுத்திடுச்சு. அவன் எதிரில் வந்தவன் குறுக்கில், அதை அடுத்த லைனில் வந்தான். இந்த அம்மா வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு அவனை பார்த்து கேட்குறாங்க, டேய், இந்த ரோட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை எனக்கு இருக்குது. நான் போக வேண்டிய வழியில் நீ ஏன்டா குறுக்கில் வர்ற, போடா ஓரமான். அவன் வாயை திறக்கல, அப்படியே ஒரு மாதிரி திணறி போய் பார்த்துட்டு அந்த இடம் காலியான உடனே வண்டியை திருப்பிட்டு போனான். நான் அங்கேருந்து யோசிக்கிறேன், இந்த பேச்சு, இந்த அறிவு நமக்கு வரலையே. எத்தனையோ முறை எதிரில் வர்றவனை பார்த்து நம்ம ஓரமாக ஒதுங்கி ஒரு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஏற்றிடுற மாதிரிலாம் போயிருக்கிறோமே. இந்த அம்மா இவ்வளவு தைரியமாக கேட்குது, எனக்கு உரிய உரிமை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உரிய உரிமையை தந்து நான் நடத்துவேன். அல்லேலூயா. சங்கீதம் சொல்லுது பாருங்க, சங்கீதத்தில் 7ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் நியாயத்தின் வழியில உன்னை நடத்துவேன். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், சீமேயி தாவீதை அவன் திட்டி தீர்க்கிறான். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 18:7 சொல்லுகிறது, நியாயாதிபதியின் இடத்துல அந்த அம்மா போய் ஏழை விதவை சொல்றாங்க, ஐயா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற வியாஜ்யத்தில் நீர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பொல்லாதவன், அவன் நியாயம் செஞ்சான். ஆண்டவர் சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர் கொஞ்சம் இல்ல, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னை நான் நியாயத்தின் வழியிலே நடத்துவேன். 3வது ஒரு பாதையை சொல்லுது. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல சத்தியத்தை குறித்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கிருபையின் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கிருபைனா என்ன, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. அப்போ நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன். காரணம் என்ன தெரியுமா, தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே நான் பாவியப்பா, என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்றார். 11வது வசனத்தில் சொல்றார், என் அக்கிரமங்களை மன்னித்தருளும். 7வது வசனத்தில் சொல்றார், என் பாவங்களை நினையாதிரும். 15வது வசனத்தில் சொல்றார், என் கால்களை வலைக்கு நீங்களாக்கும். 17வது வசனத்தில் சொல்றார், இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கும். 18வது வசனத்தில் சொல்றாரு, பாவங்களை மன்னியும். இதெல்லாம் எங்க நடக்கும், கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சாதான் நடக்கும். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை கிருபையின் பாதையில் நடத்துவேன். 3 பாதை மறந்துடாதீங்க. 1 சத்தியத்தின் பாதை, 2வது நியாயத்தின் பாதை, 3வது கிருபையின் பாதை. யாருக்கு இதை தர்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும். அவங்க தான் ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தின் வழியில, அவருடைய நியாயத்தின் வழியில, அவருடைய கிருபையின் வழியில நடக்க முடியும். ஆகவே நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. உமக்கு எங்களை அர்ப்பணிக்கணும். ஆபிரகாமை போல எங்களை முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நிதானமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தீமையை விட்டு விலக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். நீங்கள் தண்டிச்சிருவீங்க,
எங்களை அழிச்சிருவீங்க அப்படின்ற அந்த பயம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழணுன்ற ஒரு பயம். ரெண்டாவது சொல்லுங்க, ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்க. என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, வீண் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியல, பதற்றத்தை கட்டுப்படுத்த முடியல. என் வாழ்க்கையில் அந்த அமைதியான சாந்தமான வாழ்க்கை, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை, தாழ்மை, ஜப வாழ்க்கை, இனிமையான ஆவி எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. அப்படி இருந்தால் தான் உமக்கு பிரியமாக இருக்க முடியும். என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ பதறுகிறதுனாலையும் கோபப்படுறதுனாலையும் ஒன்றும் சாதிக்க முடியாது. நீ சாந்த குணத்தோடு இருந்து பாரு, பூமியையே நீ சுதந்திரித்து கொள்வாய். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம், ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? பதற்றம். ஆண்டவரே உமக்கு பயப்படவும் சாந்த குணத்தோடு வாழவும் எனக்கு கற்றுத்தாங்க. அப்படி செஞ்சிட்டோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சத்திய வழியிலே நான் நடத்துவேன், நியாய வழியிலே நான் உன்னை நடத்துவேன், கிருபையின் பாதையில் நான் உன்னை நடத்துவேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தையின்படி எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்கணும். நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து உம்முடைய வழிகளை கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் அந்த நியாயத்தின் பாதையையும் சத்திய வழியையும் கிருபையின் வழியையும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்த எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையை தாங்க, சமாதானத்தை தாங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால மூடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.